இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் குபேந்திரன் மொழி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவினுடைய KP முனுசாமி அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு மத்திய அரசு விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கி இருக்கிறதா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இந்த தனக்கு பாதுகாப்பு வேண்டி அவர் மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருக்கிறார். ஆனால் மத்திய அரசு எந்த அடிப்படையில் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது என்பது நமக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஏதாவது ஒரு மறைமுக அல்லது இவருக்கு தமிழ்நாடு உளவுத்துறை ஏதாவது சொல்லி இருக்கிறதா, உங்களுக்கு பாதுகாப்பு கருதி உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும், நீங்க வெளியே போனால் இல்ல கூட்டத்துக்கு போனால் ஏதாவது அந்த மாதிரி நோட் போட்டிருந்தாங்கன்னா அதை வைத்துக் கொண்டு அவரு அந்த நோட்டு வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்டிருக்கலாம். ஆனால் இதுவரை நமக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் விஜய் போன இடத்தில் எந்த பாதுகாப்பு குறைபாடும் இல்லை. ஒன்று, மாநாட்டுக்கு தமிழ்நாடு போலீஸ் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தது என்று நமக்கு எல்லாம் தெரியும். அதன் பிறகு இப்போ சமீபத்தில் பரந்தூருக்கு போனார். அங்க இருக்கிற போராட்ட மக்களை சந்தித்து பேசினார். அங்க அவர் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லா போலீஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு அல்லது வேறு ஏதாவது ஒரு மறைமுக எதிர்ப்பு இருக்கிறது, மிரட்டல் இருக்கிறது என்ற அடிப்படை நமக்கு இன்னும் உணர முடியவில்லை. அதற்குள் திடுதிப்பு என்று இன்று காலை இந்த மாதிரி Y பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் கொண்டிருக்கின்றன. ஆனால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், அந்த பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்ட பிறகு இவர் கவர்னரை சந்தித்த போது அப்போதே பாதுகாப்பு கேட்டார் என்ற ஒரு செய்தி வெளியே வந்தது, ரகசிய செய்தி வெளியே வந்தது. ஏற்கனவே இப்படி ஒரு கவர்னரிடம் இவர் ஏதாவது சொல்லியிருக்க அல்லது மனு கொடுத்திருக்க, கவர்னர் பரிந்துரையின் பேரில் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் இப்போது அதிமுக KP முனுசாமி சொல்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் அப்படிதான் பார்க்கப்படும். ஏதோ அரசியல் ரீதியாக பாஜக கையில் எடுக்க பார்க்கிறது. கவர்னர் பரிந்துரையின் பேரில் அவருக்கு Y பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் நிச்சயமாக ஒரு பார்வை, முதல் கட்ட பார்வை எப்படி வரும்னா, பாஜக அவரை கையில் எடுக்கிறது, பாஜக பின்னணியில் தான் இவர் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்ற பிரச்சனை அல்லது பேசுபொருள் எழும். ஆனால் இந்த மத்திய அரசுக்கு சொல்லணும், எதற்காக நடிகர் விஜய்க்கு இப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கோம், எங்களுக்கு உளவு பிரிவு இப்படி எங்களுக்கு நோட் போட்டிருக்காங்க, அவருக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம், அது வரலாம். ஆனா சமீபமாக முட்டடிக்கிறவனு சொல்லிட்டு அடிக்க போறது இல்ல. இதெல்லாம் ரஜினி ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் எழுதுவதும் சண்டை போடுவதும் இணையத்தில் இப்படி அவரை முட்டை அடிப்போம்னு சொல்றதுக்காக இப்படி ஒரு பாதுகாப்பு என்றால் அது கேலி பொருளாகத்தான் போய் முடியும். நிச்சயமாக பாஜகவினுடைய வரலாற்றை திரும்பி பார்த்தாலே எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சென்ற பிறகாக இப்படி ஒரு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் திரு குபேந்திரன்? இல்ல, பாஜக பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டிருந்து மத்திய அரசில் பாஜக இருக்கிறது. இப்ப காங்கிரஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றேன், இந்த விஜய் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை மனுவை மத்திய அரசிடம் கொடுத்திருக்க வேண்டும், நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஆனா மத்திய உளவு பிரிவை ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்குமா தெரியாது. இதுல ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறது. கவர்னரே சிபாரிசு செய்தாரா அல்லது பாஜக, தமிழ்நாடு பாஜக சிபாரிசு செய்ததா ஒன்றும் புரியல. ஏனென்றால் நீங்க பாத்தீங்கன்னா யாராவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றால் தமிழ்நாடு அரசு ஒரு நோட் போட்டுக்கணும், தமிழ்நாடு உளவு பிரிவு நோட் போட்டுக்கணும். அப்படி ஏதாவது அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு இல்ல இங்க போனால் அவருக்கு சிக்கல் இருக்கிறது அந்த மாதிரி எதுவும் நம்ம கேள்விப்படல. இது வரைக்கும் எந்த செய்தியும் வரல. அப்படி இருக்கும்போது பாஜக கையில் எடுத்திருப்பது KP முனுசாமி குற்றச்சாட்டு நியாயமானது என்று தெரியலாம். ஆனால் மத்திய அரசு இவ்வளவு ஒரு குறுகிய காலத்தில் எந்த அரசியல் கட்சி தலைவர், கட்சி தொடங்கிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு யாருக்கு இப்படி கொடுத்திருக்கார்கள்? அவர் மார்ச் மாதம் தான் தமிழ்நாடு முழுவதுமாக சுற்றுப்பயணம் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அதற்கு முன்பாக இப்படி ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு Y பிரிவு பாதுகாப்பு என்பது ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அதற்காக நம்ம பாஜக எதுக்கு கொடுத்தாங்கன்னு இப்ப நாளைக்கு சொன்னாங்கன்னு வச்சுங்க, இது மாதிரி அவருக்கு நாங்க உளவு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்ல நோட் போட்டாங்க, அவர் வெளியே போகும்போது அவருக்கு ஏதாவது பாதுகாப்பு சிக்கல் ஏற்படலாம், அவர் மீது முட்டை வீசலாம் இல்லது கல் வீசலாம், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது ஏதாவது நோட் போட்டிருந்தா அந்த நோட் வெளியே வராம நம்ம எதுவும் தன்னிச்சா கருத்து சொன்னா சரியா வராது.
திரு குபேந்திரன், இதே போல முன்னதாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதாவிடம் கேள்வி எழுப்பிய போது அவரிடம் கூட்டணி குறித்த கேள்விக்கு அவர் விஜயகாந்தை போலவே இவர் நிரூபித்தால் கூட்டணி குறித்து யோசிக்கலாம் என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில தற்போது அதிமுகவினுடைய KP முனுசாமி இது விமர்சனம் செய்து பேசியிருப்பதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? விஜய் வந்து நாளைக்கு அதிமுக வந்தா இது முனுசாமி சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் காணாம போயிடும். அவர் ஏதோ ஒரு கூட்டணிக்கு விஜய் தயாராக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் அவர் தனித்து போட்டியிடுவது கடினம். ஏதாவது ஒரு 4-5 கட்சிகளை சேர்த்துக்கொண்டு அவர் தலைமையில் ஒரு அணி அமையலாம், அல்லது ஒரு பிரபலமான கட்சியில் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல முன்சாமி என்ன சொன்னாலும் அது நாளைக்கு காணாம போயிடும். இந்த நேரத்தில் விஜய் பற்றி நீங்கள் கூட்டணிக்கு வருவீங்கன்னு பிரேமலதா கிட்ட கேட்டாலும் பிரேமலதா சொன்ன பதில் தான், நீங்க எங்கிட்ட கேட்கக்கூடாது, நாங்க கட்சி ஆரம்பிச்சு பல வருஷம் ஆச்சு, அவர்கிட்ட போய் கேளுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே அவர் படம் முடித்து விட்டு வெளிப்படையான ஒரு அறிவிப்பு விஜய் அரசியல் ரீதியான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏதாவது சொன்னாதான் நம்ம அதை பத்தி விவாதம் பண்ண முடியும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு குபேந்திரன்.